14 அக்டோபர் 2025 பொதுக்காலம் 28ஆம் வார செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது. இறைப்பற்று இல்லா மனிதர்களிடம் எல்லா வகையான நெருக்கீடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெருக்கீட்டினால் உண்மையை ஒதுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியது எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்துகிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுளின் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லுவதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வடுப்படுத்துவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப வேறொருவரோடு தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரை என்றென்றும் போற்றுதற்கு உரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாசகம். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மக்காக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்து உணவு அருந்தும் முன் அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்பு அடைந்தனர். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தையும் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மங்களுக்காக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.